வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எள்ளு உருண்டை. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஈவினிங் ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வந்ததும் ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம இதை கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எள்ளு, கருப்பு எள்ளு. நீங்கள் வேணும்னா வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய், ஒரு 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் கிடச்சிச்சின்னா கருப்பட்டி இல்லை பனங்கற்கண்டு இந்த மாதிரி எதுனாலும் சேர்த்துக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எள்ளை சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ எள்ளை சேர்த்துக்கிறேன். எள்ளு நல்லா 1-2 வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும். கரிஞ்சிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது 1-2 வெடிக்கிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். ரொம்ப வறுத்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக இது கரிஞ்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ எள்ளு 1-2 பொரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காவை சேர்த்துக்கலாம். இந்த ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த வெடிக்கிறது தெரியுதா? இப்போ நம்ம லைட்டாக கிளறி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இல்லாட்டி ரொம்ப கரிஞ்சு போயிடும். அப்புறம் கசப்பு தட்டிடும். எள்ளு சாப்பிடும்போது ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும். அதனால் இது 1-2 வெடிக்கும் போதே நம்ம நிப்பாட்டிடலாம். இப்போ இது எனக்கு போதும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஹீட்லேயே இருந்தால் ரொம்ப கரிஞ்சிடும். அதனால் இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதும் நம்ம இதை அரைக்கலாம். அரைக்கும்போது கொஞ்சம் பக்குவமாக அரைக்கணும். அது எப்படி அரைக்கணுன்றதை நான் சொல்கிறேன். நம்ம வறுத்து வச்சுருக்கிற எள்ளு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் சேர்த்தாச்சு. இதை நம்ம கொஞ்சமாக பல்ஸ் விட்டு விட்டு அரைக்கணும். ஏன்னா நம்ம ஒரே இதை அரைக்கும்போது சீக்கிரம் எண்ணெய் விட்டுடும். அப்புறம் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணவும் முடியாது. ஸோ நம்ம பல்ஸ் விட்டு விட்டு அரைக்கலாம். எப்படி அரைக்கலான்றதை சொல்கிறேன். இப்போ நான் ஒரு 2-3 பல்ஸ் தான் விட்டேன். நல்லா பொடியாயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கிளறி விட்டு நம்ம அரைக்கணும். இல்லைன்னா அடியில் இருக்கிறது எல்லாமே அப்படியே தங்கிரும். இன்னொரு பல்ஸ் விட்டுக்கலாம். இப்போ நல்லா பவுடர் ஆகிருக்கு. ஒரு கொஞ்சம் கொரப்பாக இருக்குது. இது நல்ல கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இது கூட எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் மொத்தமாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு பல்ஸ் விட்டுட்டு திரும்ப கொஞ்சம் சேர்த்து திரும்ப அரைக்கணும். அப்போ தான் அது எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம சுகர் போட்டு அரைச்சதுக்கப்புறம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. நல்லாயிருக்கு. இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, கரெக்டாக இப்படி பிடிச்சா உருண்டை பிடிக்கணும். அப்போ தான் அது நல்ல கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நீங்களும் பல்ஸ் விட்டு அரைச்சிக்கங்க. இப்போ நம்ம இதை லட்டுவாக பிடிச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. கையில் ஒரு சொட்டு நெய் தடவிட்டு இதை நம்ம இப்போ உருண்டையாக பிடிச்சிடலாம். வாங்க பார்க்கலாம். நம்ம கைக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சின்னதாக அழகாக உருண்டைகள் கிடச்சிருக்கு. ரொம்ப டேஸ்டான எள்ளு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. கால்சியம், மெக்னீஷியம் நிறைய இருக்குது. ஸோ வளர்கிற குழந்தைங்களுக்கு இது தாராளமாக கொடுக்கலாம். டெய்லி 1 இல்லை 2 ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வச்சு கொடுத்து பாருங்கள். திரும்ப வேணும்னு கேட்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.